இந்த நாட்டை ஆண்ட அத்தனை பேரும் திருட. இப்ப நாட்டை ஆள போறோம்னு திருட. நீ ஏதோ ஒரு எம்எல்ஏ ஆகணுங்கிறது தப்பே இல்ல. நாட்டுல பணக்காரனும் அரசியல்வாதியும் தான் ஏழைங்க கஞ்சியை கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க. நீ நல்ல விஷயம் நினைக்கிற பேர் அதே இருக்கு. உனக்கு நான் ஓட்டு போறது நீ பிரச்சனையே இல்ல. 33 பஞ்சாயத்து நம்ம ஒன்றியம். ஆமா, 33 பஞ்சாயத்துல இதுதான் ரொம்ப பின்தங்கிய பஞ்சாயத்தா இருக்கு. மேட்டை வெட்டி பள்ளத்துல போட்டா தான் சமத்துவம், பள்ளத்தை வெட்டி மேட்டுல போட்டா அது படுகுடி. ஓட்டு கேட்க வருவாங்களோ தவிர அப்புறம் யாரும் வரவே இல்லையே. எம்எல்ஏலங்க வரதே கிடையாதுண்ணா. இந்த ஊருக்கே இவங்க வர மாட்டேங்கிறாங்க. போய் கிட்ட சொன்னா கூட நம்ம நிக்கிறது அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். சுயேட்சை தனிச்சு நிக்கிற உங்கள ஒரு ஆளா ஓட்டு போடுவீங்களா? போடுறேன். கண்டிப்பா கண்டிப்பா போடுவேன். இல்லன்னா ராத்திரில 300 ரூபா 400 ரூபா கொடுத்தான்னு சொல்லி வாங்கிட்டு அதை அந்த மாதிரிலாம் நான் செய்யறதே கிடையாது. நியாயமான கேள்விதான். குடம் வாங்கினா குத்தோலக்காரங்களுக்கு சங்கடம், குத்தோல வாங்கினா குடங்காரங்களுக்கு சங்கடம். எதுக்கு ஊர் பொல்லாப்புன்னு யார் எது கொடுத்தாலும் வாங்கிக்கிறோம். ஆனா உள் மனசு என்ன சொல்லுதோ அதுபடிதான் ஓட்டு போடுவோம். அந்தாண்ட ஒரு ரோடு போட சொல்லி 10 இடம் கொடுத்துருவோம். கலை திருத்த மனு முகாம் போட்டிருந்தாங்க. அதுல மனு கொடுத்தது போனது ரூபாய். அப்புறம் எங்க திருப்பி வராங்க. ஜெயிக்கிற வரலையும் தான் ஓட்டு கேட்கறது. அடிப்படை வசதி என்ன கம்மியா இருக்கு. ரோடு தாங்க மழை பெஞ்சா தண்ணி கட்டி. எம்எல்ஏலங்க வரதே கிடையாதுண்ணா. இந்த ஊருக்கே இவங்க வர மாட்டேங்கிறாங்க. இங்க அப்படிதான் இங்க பண்றேன்னு சொல்லிட்டு தான் யாருமே எதுவுமே பண்ண கிடையாது. ரோடு போடுறோம் தான் சொன்னாங்க, எதுவுமே செய்ய கிடையாது. இந்த ரோடு எல்லாம் வசதி. இப்ப ரோடு எப்படி கிடக்குன்னு பாருங்களா. ரோடு எப்படி கிடக்கு. ரோடு சரி பண்ணி கொடுத்தா ரோடு போடும். இது வரைக்கும் தண்ணி இது வரைக்கும் கட்டும். அங்க இருந்து அந்த கோயில்ல இருந்து இது வரைக்கும் கட்டிக்கிட்டேன். எங்களுக்கு எல்லாம் எந்த உதவியுமே இல்லையே. வீடு தரேன்னு சொல்லி போட்டாலாம் எடுத்துட்டு போனாங்க. அதோட எங்களுக்கு செய்யல. யாருமே வந்ததே இல்லை, எதுவுமே கேட்டதே இல்லை. எங்க ரோட்டை பாத்தியா மாறுமுல இருந்து வந்த ரோட்டெல்லாம் எப்படி இருக்குது. இதுலயும் நடக்க முடியல. மழை பெஞ்சா நடத்த முடியுது. ஏதாச்சும் போய் கிட்ட சொன்னா கூட நம்ம நிக்கிறது அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. யாரும் பார்த்ததெல்லாம் எதுவும் செஞ்சதும் கிடையாது. ஓட்டு போட வாங்கினால யாருக்கும் நன்மை கிடையாது. ஓட்டு போட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னு எங்க பிள்ளைய சொல்லும். ஏதாவது அந்த ரோட்டை தானே போட்டு கொடுக்க சொல்லிச்சு. கேட்டதும் இல்லை, யாரும் செஞ்சதும் இல்லை. ரொம்ப தண்ணிக்குள்ள எங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ரொம்ப தண்ணி கஷ்டப்படுறத நாங்க தான் கஷ்டப்பட்டோம். முன்னாடி எல்லாம் லைன் எல்லாம் தொங்கி தான் கிடக்கு. மெயின் லைன் தான் அது. அதெல்லாம் தொங்கி போய் தான் கிடக்கு. அது யாரும் சரி பண்ணல. எல்லாருக்குமே ஓட்டு போட்டு யாரும் எங்களை பார்த்தது கிடையாது. ரோடு தானே இது. மாரிமங்கல் பக்கத்துல இருக்குல்ல, அதெல்லாம் மழை பெஞ்சா தண்ணி கட்டும். மற்றபடி தண்ணி இந்த மாதிரி ஏர் பைப்பு தான். வீட்டுக்கு வீடு பைப் இருக்கு. ஆனா அதெல்லாம் தண்ணி வர்றது கிடையாது. 2026 எம்எல்ஏ எலெக்ஷன்ல சுயேட்சையா நிக்கிறேன். சப்போர்ட் பண்ணுவீங்களா? சப்போர்ட் பண்றாங்க. ஜெயிச்சா அதை செய்யறான், இது செய்யறான், உங்களுக்கு என்ன செய்யணும் செய்யறான், சலுகை செய்யறான் அப்படிம்பாங்க. ஓட்டு வாங்கிட்டு போறதோட சரிதான். மறுபடி எங்க போறாங்க. மறுபடிலாம் வர்றது கிடையாது. ஓட்டு ஜெயிச்சாங்கன்னா அதோட சரி. மறுமாதிரி எலெக்ஷனுக்கு வருவாங்க. சுயேட்சையா உங்கள ஒரு ஆளா வரேன். சரி, ஓட்டு போடுவீங்கல்ல? போடுறோம். எங்க ஊர்ல எல்லாம் குடிசையில இருக்கானும் முன்னேற முடியல. ரொம்ப இந்த ஊர் வசதி கம்மியா இருக்கு. 33 பஞ்சாயத்து நம்ம ஒன்றியம். ஆமா, 33 பஞ்சாயத்துல இதுதான் ரொம்ப பின்தங்கிய பஞ்சாயத்தா இருக்கு. இதெல்லாம் புதுசா போட்ட ரோடு தான். என்னமோ போட்டாங்களோ 2 வருஷம் தான் போட்டு கடமைக்கு போடுறாங்க. அதாவது 2 வருஷம் தான். 2 வருஷத்து ரோடா தெரியாத பாருங்க. இது இருக்கிறவன் குடுக்கலனாலும் பரவாயில்ல, இல்லாதவங்க கிட்ட புடுங்காதீங்க. ஓட்டுக்காரு வரும்போதுதான் ஐயோ நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன் உங்களை தூக்கி அப்படியே நம்மள ஏந்திரன்னே சொல்றாங்க. ஆனா இன்னும் ஏந்த காணும். எலெக்ஷன் நேரத்துல தான் அதை செய்யறேன்னு சொல்றாங்களே ஒழிய திரும்ப வரவே மாட்டேங்கிறாங்க. ஏரியா பார்க்க மாட்டேங்கிறாங்க. எல்லா கட்சிக்காரங்களுமே அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு சொல்றாங்களே ஒழிய ஒன்னும் செஞ்ச பாடு இல்ல. அவங்க எந்த நிலையில இருக்காங்க, எப்படி அவங்க வசதி வாய்ப்பா இருக்காங்க. ஆனா நம்மள திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறாங்க. எங்க இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியல. அப்ப அது மாதிரிலாம் இல்லாம உண்மையாவே மக்களுக்கு நல்லது செய்ய மாதிரி ஒரு ஆள் வந்தா வேணும் கண்டிப்பா வேணும். இந்த நாட்டை ஆண்ட அத்தனை பேரும் திருட. இப்ப நாட்டை ஆள போறோம்னு திருட. நீ ஏதோ ஒரு எம்எல்ஏ ஆகணுங்கிறது தப்பே இல்ல. உனக்கு நல்ல செய்யுங்கிற எண்ணம் இருக்கு, அதே எனக்கு போதும். சரிங்க, போதுங்க. நீ நல்ல செய்ய நினைக்கிற பேர் அதே எனக்கு போதும். சரி, ரொம்ப நன்றியா. உனக்கு நான் ஓட்டு போறது நீ பிரச்சனையே இல்ல. போற நல்லது செய்யறோம், நல்லது செய்யணும். நிறைய வர இருக்கு. யாரு கேக்குறாங்க? ஒருத்தருமே கேட்க மாட்டாங்கிறாங்க. இந்த டிக்கெல்லாம் பாருங்க என்னமா நடக்குது. இதெல்லாம் வச்சு ஒரு காது இது மாதிரி போட்டா தானங்க ஒருத்தருக்கு ஒரு நோயும் வராது. இதெல்லாம் இப்படி போடாம இருந்தா என்ன பண்ணோம்? அவங்க கொசு முழுக்க வர வேண்டியதான். அப்புறம் எல்லாம் டெங்கு சொரம் எல்லாம் வர வேண்டியதான். மழை காலத்துல எங்க இதுதான் தண்ணி புந்துடும்.
இந்த தண்ணி வரதுன்னு மேல வந்துடும். அவ்வளவு ஒரு கஷ்டமா இருக்கு எங்களுக்கு. திக்கி பிரச்சனை பெரிய பிரச்சனை. கேட்டதுக்கு கோடங்குள்ள வந்து இப்ப 150 ஓட்டு தான் உளுந்துதான். அதனால வந்து அவங்க அதெல்லாம் கண்டுக்கவே கிடையாது. 10 ஊன தண்ணி தேங்கிருது. தண்ணி போறது வருத்து கிடையாது. அதான் இதுல இருந்து அந்த பள்ளிக்கூடத்துல இருந்து தண்ணி வசதி தான் எங்களுக்கு தேவை. மோசமா இருக்குங்க எங்க வீடு. 5,000 வீடு தண்ணி எல்லாம் தண்ணியில தத்தளிக்கிறோம். வர எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு சுயேட்சை நிக்கிறேன். உங்களை நம்பி தான் நிக்கிறேன். நில்லுங்கப்பா. ஓட்டு போடுவீங்களா? போடுவோம். நிலைமையா போடுவோம். உனக்கு ஓட்டு நான் ஓடுவேன். உனக்கு ஓட்டு என் ஓட்டு தனியா விடும். ரொம்ப நன்றி.